ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். दिनावसानेत सरोजयोनिः दिनावसानेत सरोजयोनिः सुषुप्तिकामस्त्वयि सन्निलिल्ये सुषुप्तिकामस्त्वयि सन्निलिल्ये जगन्ति च त्वज्जठरं समीयुः जगन्ति च त्वं जठरं समीयुः तदेतमेकार्णवमास विश्वम् तदेतमेकार्णवमास विश्वम् दिनावसानेत सरोजयोनिः सुषुप्तिकामस्त्वयि सन्निलिल्ये दिनावसानेत सरोजयोनिः सुषुप्तिकामस्त्वयि सन्निलिल्ये जगन्ति तत्त्वज्जठरं समीयुः तदेतमेकार्णवमास विश्वम् जगन्ति च त्वज्जठरं समीयुः तदेदमेकार्णवमास विश्वम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தினாவசானே அத சரோஜ யோனிகி, முந்தைய பகல் நிறைவடைந்த போது அந்த பிரம்மா, தாமரையில் பிறந்த அந்த பிரம்மா, சுஷுப்தி காமக, தூங்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு, துவயி சந்நிலில்யே, உங்களிடம் ஒடுங்கிவிட்டார். ஜகந்திச்ச த்வத் ஜடரம் சமீயுகு, உலகங்கள் எல்லாம் உங்கள் வயிற்றுக்குள் ஒடுங்கிவிட்டன. ததா, அப்பொழுது, இதம் விஸ்வம், இந்த விஸ்வமானது, ஏகார்ணவமாச, ஒரு சமுத்திரமாக ஆகியது, பிரளயக்கடலாகவே மாறிவிட்டது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தினாவசானேத சரோஜயோனிஹி சுஷுப்திகாமஸ்த்வயி சந்நிலில்யே ஜகந்தி சத்வஜ்ஜடரம் சமீயுஹு ததேதமேகார்ணவமாஸ விஸ்வம். பிரம்மாவின் பகல் முடிந்தபோது என்ன நடந்தது? முந்தைய பகல் நிறைவடைந்த போது தாமரையில் உதித்தவரான அந்த பிரம்மா தூங்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு உங்களிடம் ஒன்றிவிட்டார். 3 உலகங்களும் உங்கள் வயிற்றுக்குள் ஒடுங்கிவிட்டன. அப்போது இந்த உலகம் முழுவதும் ஒரே ஜலமயமான சமுத்திரமாக ஆயிற்று. பிரபஞ்சம் பிரளயக்கடலாக காட்சியளித்தது.